கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே தீரணும். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா லஞ்சுக்கு எண்ணெய் இல்லாமல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுன்னு சொன்னார். நானும் ரொம்பலாம் யோசிச்சுலாம் சொல்ல மாட்டேன். யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், எண்ணெய் இல்லாமல் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாழையில தான் வறுக்கிறாங்க. எப்போது மீன் வறுக்கிற மாதிரி மசாலா உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லெட்டில் லோ ஃப்ளேமில் இந்த சைடு ஒரு 15 மினிட்ஸு அந்த சைடு ஒரு திருப்பி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி தான் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் வேலையும் மதியம் லஞ்ச் வேலையும் ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருது. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வரலுமே பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் அவ்வளோவா இருக்காது. அதனால் என்னோடய தச்ச ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு எல்போ வரல உள்ள ஸ்லீவாக மாற்றி அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்தனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைனும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஒரு சிம்பிளாக டிசைனும் போட்டு முடிச்சுக்கிட்டேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.